உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம்
நீங்க பார்க்க வேண்டியது அவருடைய பாதத்தை. ரிதலரபா, ரஷதரபா, ரகதுரபா. அவர் பாதத்தை நீங்க பிடிக்கும் போது எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இன்னும் பிடிபடாம உங்க கையை விட்டு நழுவி போயிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் உங்க கையில வந்து சேரும். ரிகதலரபா. சிலதை தொடர்ந்து போயிட்டே இருக்கிறீங்க லைஃப்ல, ஆனா அது எதையும் பிடிக்க முடியல, அதை அச்சீவ் பண்ண முடியல. சில காரியங்கள் பிடிக்க முடியாம நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவருடைய பாதத்தை பிடிங்க, அவருடைய பாதத்தை பிடிங்க. அவர் சமூகத்துல உட்காருங்க, அவருடைய வார்த்தையை தியானிங்க. எதெல்லாம் நீங்க தேட போக தேவையே இல்லை, அது உங்க கைகள்ல வந்து தானா வரும். ரிகந்தரலரபா. தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எங்களுக்கு தேவை ஒண்ணுதான் ஆண்டவரே, எங்களுக்கு தேவை ஒண்ணுதான். எனக்கு எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தேவையானது ஒண்ணுதான்ப்பா, ஒண்ணுதான் தேவை எங்களுக்கு. அது உங்களுடைய சமூகம், அது உங்களுடைய பாதம், அது உங்களுடைய வார்த்தை, அது பரிசுத்த ஆவியானவர். இது உங்க வாழ்க்கையில தேவைன்னு நீங்க நினைக்கும் போது உங்க தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார். தேவைகள் எல்லாம் தானாய் வரும். இந்த வருடத்துல நம்ம எல்லாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இந்த முதல் சண்டே இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தேவையானது ஒண்ணுதான்ப்பா எங்களுக்கு. உங்க சமூகம் தான் எங்களுக்கு தேவை, உங்க பாதம் தான் எங்களுக்கு தேவை, உங்க வார்த்தை தான் எங்களுக்கு தேவை, உங்க பிரசன்னம் தான் எங்களுக்கு தேவை, ஆவியானவர் தான் எங்களுக்கு தேவை. காண்பாய், அதுக்கு தான் சொல்றாரு. இங்க பாருங்க, அடுத்தது படிப்போம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நிற்க பலன் இல்லையா, என்ன செய்யறதுன்னு தெரியலையா, அதனால நாங்க என்ன செய்யறோம்னா உங்களையே பார்க்கிறோம்யா, எங்களுக்கு எதுவும் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல ஐயா, நாங்க உங்களை பார்க்கிறோம், நீங்க செய்யுங்க. ஆனா நமக்கு ஏதாவது தெரிஞ்சத தெரியாததை கூட போய் செஞ்சு பார்க்கறது, போயிட்டு அடி வாங்கிட்டு வர்றது. இங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியலையா, நல்ல சரியான சூழ்நிலை நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டான டைம்ல இருக்கீங்க. ஐயா என்ன செய்யறதே தெரியலங்க, நல்லது அவர் செய்வாரு. ஐயா நிக்கிறதுக்கு பலன் இல்லையா, நல்லதுயா அவர் நிக்க வைப்பாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்றீங்களா, சரியான மூட்ல இருக்கீங்க. இப்பதான் அற்புதம் நடக்க போற நேரம், நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நேரம். எதுவுமே தெரியல நீங்க நினைக்கிற நேரம் தான். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஏதாவது பண்ணுவேன், எனக்கு அது தெரியும் இது தெரியும் இல்ல. சரி, எல்லாம் செஞ்சுட்டு வா. நம்ம பேதுருவை பார்த்தோம் பாருங்க, மீன் பிடிக்கிறது தெரியும், கடைசியா அதுக்கும் ஒரு என்கவுண்டர் கொடுக்குறான், வா அதுக்கும் ஒரு சோழியை முடிச்சு விடுறாவான்னு முடிச்சு விட்டார் ஆண்டவர். அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரம் என்ன தெரியுமா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிற நேரம். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க போகிற நேரம். அதுதான் வந்துருச்சு நினைச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு ஆண்டவர் செய்ய போறாருன்னு நினைச்சுக்கோங்க. என்னங்க என்ன செய்யுதுன்னே தெரியலங்க, சூப்பர் டைம்ங்க, இதுதான் காட்ஸ் டைமுங்க. எனக்கு நிக்க பலன் இல்லைங்க, பிரச்சனை பெருசா இருக்குங்க, அது ஏராளமா இருக்குதுங்க, ஐயா ஒரு கூட்டம் கூடி வந்திருக்கிறாங்க. இப்பதான் ஆண்டவர் எதுவும் செய்ய போறாரு. அல்லேலூயா. ஆனா என்ன தெரியுமா, இந்த மாதிரி சூழ்நிலையில அவர்கிட்ட வந்து நின்றணும், எங்கேயாவது போய் நிக்க கூடாது. என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு மனுஷன்ட்ட போய் நின்னீங்க, அவன் சொல்லுவான், 1000 சொல்லுவான். நிக்க பலன் இல்லைங்க அப்படின்னு எங்கேயா போய் நின்னீங்க, அவங்க எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவாங்க, நான் தூக்குறேன் வாங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் சமூகத்துல போய் நிற்கணும் பாருங்க. இவங்க கூட்டத்துல எத்தனை தெரியுமா, யுத்த வீரர்கள் 5,60,000 80,000 நினைக்கிறேன், அதுதான் மேல இருக்கும். ஆனா வந்தவங்க 10 லட்சம் பேருங்க, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு,
3 ராஜ்யம் அது கூட இன்னொருத்தவங்க சேர்ந்து வராங்க. அவங்கள பார்த்து இவங்க பயந்துட்டாங்க. டபுள் மடங்கா இருக்கு. அப்போ அங்கே பாருங்க, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நான் இன்னொன்று சொல்றேன் பாருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னல, உலகத்தை பார்க்காதீங்க, பயந்துருவீங்க அப்படின்னு சொன்னல, அதுதான் இது. இவர் என்ன பார்த்தாரு வெளியே, இங்கே 5.something தான் இருக்கு, அங்கே 10.something இருக்கு. ஐயோ பயமா இருக்குது. உலகம் பயம் பொருத்தும். உங்களுக்கு விரோதமாக வரதா எதா இருந்தாலும் அதை பார்த்துடாதீங்க. அது பயத்தை கொண்டு வரும், அது நம்பிக்கையை குலைத்திடும். ஆண்டோடைய ஆனால் கொஞ்சம் சுதாரிச்சுட்டார் யோசபாத்து. பார்த்தாரு, பயந்தாரு. உடனே ஆண்டோடைய கரத்தை பார்த்துட்டாரு. ஐயா, உங்க கரத்துல வல்லமையும் பராக்கிரமும் இருக்கு, நான் அதை பார்த்துக்கிறேன். அந்த கூட்டத்தை நான் ஏராளமான கூட்டத்தை பார்க்க மாட்டேன், உங்க சமூகத்தை வந்து பார்க்கிறேன், உங்களை பார்த்துக்கிறேன். அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா பயம்தான் வரும். அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா திகில் தான் வரும். அந்த கூட்டத்தையே பார்த்துட்டு இருந்தா நம்பிக்கை உடைஞ்சிரும். அதனால நான் அதை பார்க்கலையா. வாங்கப்பா எல்லாரும், ஐயா யுத்தம் வந்திருக்கு, யுத்தம் செய்ய போகாம ஆண்டு சமூகத்துல ஆலயத்துல வந்து நிக்கிறீங்க. என்னையா, என்ன ஆச்சு யோசபாத்து? யுத்தம் வந்திருக்கியா? நீ யுத்த காலத்துக்கு போக வேண்டிய ராஜாவாச்சே, அப்போ யுத்தம் பண்ணியானா? இல்லைங்க, இல்லை, நான் ஆண்டவர் சமூகத்தில் வரேன், அங்கதான் ஜெயம் இருக்கு. யுத்தத்துல ஜெயம் இல்லைங்க. யுத்தம் போய் பண்ணி யுத்தத்தினால ஜெயம் வர்றதில்லை, ஆண்டுடைய சத்தத்தினால ஜெயம் வருது. ஆண்டுடைய சமூகத்தில் உட்காருங்க, அவர் பேசுவார், அவர் சத்தத்துல ஜெயம் இருக்கு. திரும்ப பாருங்க, அதுல திரும்ப ஆண்டுடைய சத்தம் வரும். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் அந்த பிரச்சனைக்கு, அந்த ப்ராப்ளத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. ஏன்னா நீ வந்து ஆண்டு சமூகத்தில் நின்னுட்டில்ல. யுத்தம் வந்தப்போ யுத்த காலத்துக்கு போல நேரம் ஆண்டு சமூகத்துக்கு வந்துட்டார். ஆண்டு சொல்றாரு, இந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், இது பிரச்சனை இல்ல, அது ஏன் பிரச்சனைன்றாரு. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு, நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ பயப்படாமலும் நீ கலங்காமலும் இருக்கணும். வேதம் அதுதான் திரும்ப. ஏன்னா பயம்ன்றது ஒரு அவிசுவாசம். என் புள்ள நான் பக்கத்துல நிற்கும் போது தைரியமா வரும். நாய் துரத்தாது, எங்க தெரு முனையில நாய் இருக்கும், அப்பா வாங்கப்பா கூட அப்படின்னு கூப்பிடுவான். நான் அவன் கூட போகும்போது நாயெல்லாம் தெரிஞ்சு ஓடிடும். அவன் கூட போவேன். என் பையன் பயப்பட மாட்டான். என் பையன் வரும்போது அப்போ பயமா இருக்குப்பா, பயமா சொல்ல மாட்டான். ஏன்னா நான் கூட வரேன், தகப்பன் கூட வராரு. அந்த நம்பிக்கை நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கணும். என் கடவுள் எனக்கு கூட இருக்கிறாரு, என் கூட வராரு. அது நாயா இருக்கட்டும், பேயா இருக்கட்டும், தெரிச்சு ஓட வைப்பாரு. அல்லேலூயா. அதான் அவரோட ஆண்டு பாருங்க, ஆண்டு கூட வந்துட்டு ஆண்டு கூட வராரு. ஆண்டவரே, அந்த ஒரு குட்டி நாய் ஆண்டவரே பயமா இருக்கான. ஏண்டா பெரிய நாய் சிங்கம் வந்தாலே நான் பார்த்து, நீ குட்டி நாய்க்கு பயப்படுற? ஆண்டவர் என்னது? இது அவிசுவாசம். பயம் என்பது ஒரு அவிசுவாசம். ஆண்டவரை நம்ம நம்பாதது மாதிரி ஆயிடும். அதான் சொல்றாரு, எப்பா நீங்க பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் பயந்தா என்ன வருது? நல்லா பயந்து அதுக்கப்புறம் அழுவுறது. அதான் சொன்னாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கலங்கானா அழுகிறது கூட இல்ல, கண்ணுக்கு கூட கலங்க வேணாம்ப்பா. நீ கண்ணு கூட கலங்கிறாத, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டு சொல்றாரு, கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராஜா சொல்லுகிறார் அல்ல, இந்த நாட்டின் அதிபதி சொல்லுகிறான் அல்ல, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். அல்ல இல்லையா, நான் சொல்றேன் அப்படின்றாரு. கர்த்தர் சொல்லுகிறார். உங்க எல்லாருக்கும் சொல்றாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது என்னுடையது, இது கர்த்தருடையது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இந்த யுத்தம் எந்த நான் வச்சுக்கிறேன், நான் ஃபைட் பண்ணணும் இருந்த வரைக்கும் பார்த்தோம். அம்பு குத்தம்,
ஈட்டி பறந்து வரும், ஒரே இரைச்சலா இருக்கும், பயமா இருக்கும். யுத்தத்துக்கு போக வேண்டிய அவசியமே நமக்கு இல்லைங்க. நம் யுத்தம் ஓய்ந்ததுங்க. வாரிசு ஓவருங்க. நமக்கு யுத்தமே இல்லை. யுத்தத்தெல்லாம் முடிச்சு சிலுவையில நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு. இப்பயும் சில சின்ன சின்ன யுத்தங்கள் மாதிரி வருதா, அப்படி வந்தா கூட அதை நான் பார்த்துக்கிறேன்றாரு. இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னா சொல்றாரு, அது எந்து அப்படின்ட்டாரு. நீ எப்ப என்ன என் கடவுள்னு என் கிட்ட என் சமூகத்துல வந்தில, உனக்குரியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். அது எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தது பார்க்குறோம் பாருங்க. நாளைக்கு நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார். எவ்வளவு அழகா சொல்றாருங்க. பா, நான் படிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஹார்ட் அப்படியே டச் பண்ணிச்சு. இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். அவங்க அப்படி வராங்க. நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கில் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். நீங்க அப்படி போனோம், அவங்க இப்படி வருவாங்க அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அவன் எப்படி வருவான், என்ன செய்வான், நீ எப்படி போனோம், நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நமக்கு அறிவிக்க அவர் ஆசையா இருக்கிறார். ஆமென். அவர் சத்தத்தை கேட்கணும். யுத்தத்துக்கு போகாதீங்க. யுத்தம் வேணாம், யுத்தம் வேணாம். யுத்தத்தில் போய் நிற்கிற வேலை நம்ம ஆண்டவர் சத்தத்தை கேட்டால் போதும். யுத்தத்தில் போய் சும்மா நிற்போங்க. எதுக்கு தெரியுமா நிற்கப்பாரு? சும்மா அந்த யுத்தத்தை காட்டுவார், என்ஜாய் பண்ணுப்பா, ஒரு பொழுதுபோக்கு. இவங்களை அப்படிதான் நிற்க வச்சாரு. யுத்தத்தில் யுத்த களத்தில் போய் நிற்க வச்சு அவங்கள யுத்தமே பண்ண வைக்காம ஜெயிக்க வச்சாரு. இங்க பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல சொல்லிட்டாரு. நீ யுத்த காலத்துல வந்து நிப்ப, ஆனா யுத்தத்தை நான் பண்ணுவேன். இங்க பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்லப்பா. யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று இப்படியே நின்றுங்கப்பா. அதான் சும்மா நிக்க போறாங்க. ஏங்க, சும்மா நிக்கிறதுனா பெரிய விஷயமா சொல்லுங்க? சும்மா நிக்கிறத யுத்தத்துக்கு நம்ம ஐயோ அதற்கு ஐயோ யுத்தம் அடிக்கணும் உதைக்கணுன்றோம். ஆண்டரே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் நீ சும்மா தரித்து நில்லு. அது கேடத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நின்னாங்களோ, சும்மா போய் நின்னாங்களோ தெரியல, போய் நில்லு அப்படின்னாரு. நில்லு, நான் எதுக்கு இங்க நிக்க வைக்கிறீங்க? யுத்தத்துக்கா? யுத்தம்லாம் நீ பண்ண வேணாப்பா, போய் நில்லு பாரு. உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. அங்க பாருங்க, நான் சொல்றேன், இந்த வாரம் நம்ம தரித்து நிற்போம். இந்த வாரம் கர்த்தர் நமக்கு செய்யற ரட்சிப்பை பார்ப்போம். நீ நில்லுப்பா, நின்னுட்டு நான் உனக்கு செய்யற மிராக்கலை பாரு, ஆசீர்வாதத்தை பாரு, நன்மைகளை பாரு. நீ தரித்து நில், நான் என்ன செய்யறேன்னு பாரு, நான் உன்னை எப்படி காப்பாத்துறேன்னு பாரு, நான் உன்னை எப்படி ரட்சிக்கிறேன்னு பாரு, நான் காட்டுறேன். ஏன்னா யோசபாத்தே, நீ தானே யோசபாத்தே சொன்ன உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு. இந்த கர்த்தர் துணை நின்னா என்ன பண்ணுவாரு? யோசபாத்தே வந்து நில்லு, நான் உனக்கு காட்டுறேன். நான் துணையா நிக்கிறத நான் எப்படின்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட வந்து நிக்கிறதுக்காக இந்த துணையா நீங்க நிப்பாருன்னு சொன்ன உடனே நீ இங்க வந்து நில்லு பார் அப்படின்னாரு. அடுத்தது 19வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார்கள். செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பாட்டு பாடிட்டு இருக்காங்க. பயந்தவங்க, கலங்கினவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் பயந்துகிட்டு இருந்த கூட்டம், கலங்கி கொண்டிருந்த கூட்டம் இப்ப பாட்டு பாடுதுங்க. துதித்து ஆண்டவரை புகழ ஆரம்பிக்குதுங்க. அப்படி ஆரம்பிச்ச உடனே இங்க பாருங்களேன், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பிரச்சனைக்குள்ள பிரச்சனை அடிச்சுக்கிச்சிங்க. இன்னொரு சொல்ற தரித்திரம் வந்து நோய் அட்டாக் பண்ணிச்சு. நோய் தரித்திரத்தை அட்டாக் பண்ணுது. உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனை, பண பிரச்சனை, எந்த இஷ்யூவா இருக்கட்டும், அதுங்களுக்குள்ளேயே முட்டி மோதி அந்த ஆவிகளுக்குள்ளேயே சண்டை வந்து தெரிச்சு ஓடிடும். அவங்களுக்குள்ளேயே சண்டை பெருசா இருந்தது.
ஆனா ஒற்றுமை இல்லை. பெருசா ஏராளமான கூட்டமா வந்து நின்னுச்சு, ஆனா அதுங்களுக்குள்ள அதுங்க சண்டையை உண்டு பண்ணிட்டார் ஆண்டவர். அந்த மாதிரி அடுத்த வசனம் பாருங்களேன். யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடந்த பிரேதங்களாக கண்டார்கள். போனமா இருந்துச்சுங்க பிரச்சனை எல்லாம். இவங்க பார்த்து பயந்ததெல்லாம் போய் பார்க்கறாங்க, செத்து கிடக்குது, பிரேதங்களா கிடக்குது. ஏன் பிரச்சனையே என்ன? செத்து விழுந்து கிடக்கிற, டெத்து முடிஞ்சு போச்சு, பிரேதமா கிடக்குது பிரச்சனை. நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனைலாம் நீங்க பாப்பீங்க, அது செத்து கிடக்கும், அது பிரேதங்களா கிடக்கும். அடைச்சி இதுக்கு போயா பயந்துட்டு கிடந்தேன், இதுக்கு போயா நான் கலங்கிட்டு இருந்தேன், இதுக்கு போயா திகைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம பார்த்து பயந்த காரியங்கள் எல்லாம் செத்து பொணமா கிடக்கும். அல்லேலூயா. பிரேதங்களா கிடந்துச்சா? சிரிச்சிருப்பாங்களே அந்த ஜனங்க. என்னடா இதுக்கு போய் பிரேதத்துக்கு போய் பயந்துருக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, மா வீரர்கள் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. மா வீரர்கள் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. இவங்க எதுக்கு பயந்தாங்களோ அது செத்து கிடக்குதுங்க. எது இவர்களை பயம்புறுத்தியதோ அது செத்து கிடக்குதுங்க. எது இவங்க முன்னாடி மீசைய முறுக்கிட்டு நின்னுச்சோ அது செத்து கிடக்குதுங்க. எது இவங்களை அழிக்கலான்னு வந்துச்சோ அது செத்து கிடக்குதுங்க. எது இவங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு கூட்டம் கூடி வந்துச்சோ கூட்டமா செத்து கிடக்குதுங்க. நம்ம எதுக்குங்க பயந்து டைமை வேஸ்ட் பண்ணணும்? நம்ம எதுக்குங்க கலங்கி டைமை வேஸ்ட் பண்ணணும்? நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நேரா போயிடுங்க அவர் சமூகத்துல. அங்க பதில் இருக்கு, அங்க ஜெயம் இருக்கு, அங்க வெற்றி இருக்கு, அங்க எல்லாமே இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. அல்லேலூயா. ப்ராஸ்பரிட்டி வந்துருச்சு. நான் என்னங்க பண்றது? நான் ப்ராஸ்பரிட்டியே பேசாத ஆளு. ஆனா வேதத்தை வந்து எங்க எடுத்தாலும் ப்ராஸ்பரிட்டி வருது, சுத்தி சுத்தி வருது. முடியும் போது கர்த்தர் தன் ஜனங்களுக்கு வாரி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், வாரி கொடுக்கிறார். இந்த அடுத்துக்கோ. பயந்துட்டியா செல்லக்குட்டி? பயந்துட்டியா? நீனு கொஞ்சம் திகைச்சிட்டியா? கவலைப்படாத. இந்த 3 நாள் கொள்ளடி. ஏன்னா 3 நாடுகள்ல அவங்க அப்படி வந்திருக்கிறாங்க. எடுத்துக்கொள்ள போக முடியல, அந்த அளவுக்கு எடுத்துட்டு போ. ஏன்னா நீ என் சமூகத்துல வந்து நின்னில்ல, யாருக்கிட்டையும் மனுஷனை தேடி போலல, என்கிட்ட வந்து நின்னில்ல, வாரிட்டு போனாரு. கொள்ளையிட்டார்கள். அங்க பாருங்க, கொள்ளையிடுறது எப்படிமா? வாரிட்டு போறது, எடுத்துட்டு போறது இல்ல, அப்படி வாரிட்டு போறாங்க. இருக்கிறது எல்லாத்தையும் அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும். இது ஏராளமான பிரச்சனை எதுக்கு திரும்ப வந்துச்சு? உங்களுக்கு ஏராளமான பொருளை கொடுக்க வந்துச்சு. பிரச்சனை எல்லாம் வருது, வந்து என்ன பண்ணுது? ஏராளமான பொருளை கொடுக்குது. தூக்க முடியல உங்களால, நிரம்பி வலியுது, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழுன்னு சொன்னாரு பாருங்க. அந்த மாதிரி அள்ளிட்டு போக முடியல, கீழே வேற கொட்டுது. வந்த பிரச்சனை எல்லாம் நகையை அள்ளிட்டு போட்டு வந்திருக்குது. எதுக்கு? நமக்கு நகையை கொடுத்துட்டு போகாதா? வந்த பிரச்சனை நகையெல்லாம் கைட்டி வீட்டில் பூட்டி வச்சுட்டு வரல பாருங்க, அதோட தான் வந்திருக்குது. அதெல்லாம் அடிச்சு எல்லாத்தையும் உருவி நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர். தாங்க எடுத்துக்கொண்டு போக கூடாததா இருந்தது. அவங்கள எடுத்துக்கிட்டே போக முடியலையாங்க. அவ்வளவு ஒரு பிளெஸிங்ஸ், அபண்டன்ட், ஒரு திரட்சி எங்க இருந்து வருதுங்க? எல்லா விஷயத்திலையும் கர்த்தரை தேடணும், அவர் சமூகத்தை தேடணும். ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு சான்ஸ். எத்தனையோ பேர் மிஸ் பண்ணிட்டாங்க, ஆனா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற. என்ன தெரியுமா? முழு உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும்
அன்பு கூறுவாயா? இந்த பூமியில நீ வாழ்றப்ப நீ என்ன நேசிக்கிறது தான் பெருசு. பரலோகத்துல அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணிடலாம். ஆண்டவருக்காக நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம நிக்கிற இடம் எப்படிப்பட்டது, நம்ம எங்க நின்றுட்டு இருக்கோம், அது ரொம்ப முக்கியம். இந்த பூமியில வாழ்ற நேரத்துல எவ்வளவு நேரம் அவன் சமூகத்துல உட்கார்றோம், ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த பூமியில நம்ம வாழும் போதுதான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். 4ஆம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருப்போங்க. இந்த ஜனம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தை தான் ஓடுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துது. ஆண்டவர் தான் வாழ்க்கையில் செய்ததுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு, தேங்க்ஸ் கிவிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. விடலங்க இந்த துதிய, இந்த நன்றிய விடலங்க, சொல்லிக்கிட்டே இருக்கு ஆண்டவருக்கு. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நன்றி, நன்றி இயேசுப்பா. Thank you Lord, thank you Jesus. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.